ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 16/8/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கடகலக்கணம் இருப்பு இன்று 21 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04க்கு. திதி இன்று இரவு 8:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று காலை 9:30 வரை சித்தம், பின்பு சாத்தியம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரணயோகம், பின்பு அமிர்த யோகம். கரணம் இன்று காலை 8:24 வரை வணிசை, பின்பு இரவு 8:14 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:07 வரை பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஆவணி பெருவிழா ஆரம்பம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் இரட்டை தோளுக்கிணியானில் தீர்த்தவாரி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நாகதேவர்களை வழிபட உங்களுக்கு சர்ப்ப தோஷங்கள்லேருந்து வீரியம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நாக சதுர்த்தி இருக்குங்க. அப்போ நாகதோஷம் இருந்தால் மறக்காமல் புற்றுக்கு பால் ஊற்றி வணங்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க இந்த நாக சதுர்த்தியில். அப்போ நாகதோஷம் நீங்கள் நாக சதுர்த்தியை நீங்கள் இன்றைய நாள் மறவாமல் வழிபாடு செய்யுங்க. அப்போ கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையக்கூடிய நாள் நாக சதுர்த்தி நாளாகுங்க. அப்போ பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்த நாள் கருதப்படுதுங்க. அப்போ இந்த நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி, ரட்சகன், காளிங்கன், மணிபத்ரன், ஐராவதன், திருராஷ்டிரன், கார்கோடன், தனஞ்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டுங்க. அப்போ நாகதோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல், புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை எல்லாமே இன்றைய நாள் செய்வார்கள்ங்க. அப்போ ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாகங்களை வழிபாடு செய்கின்றனருங்க. அப்போ நாகப்பிரதிகளுக்கு புது துணி கட்டி பாலால் அபிஷேகம் செய்கிறார்கள்ங்க. சிலர் அருகில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து நீர் எடுத்து வந்து அவைகளுக்கு அபிஷேகமும் செய்கிறார்கள்ங்க. அப்போ நாக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 2 சகோதரர்கள் இருந்தனருங்க. அவர் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாகப்பாம்பு கடித்து இறந்து விடுகிறாருங்க. அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் பார்த்தீங்கன்னா நாகராஜனை வேண்டி நோன்பு செய்கிறாளுங்க. அவரது வேண்டுகோளுக்காக அவளது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்த ஒரு நிகழ்வினை தொன்மையாக கருதுகிறார்கள்ங்க. அதுவே நாக சதுர்த்தி அல்லது பாம்பு கடித்து இறந்தவர்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கப்படும்படி கருடனை நோக்கி செய்த ஒரு நோன்பு கருட பஞ்சமி ஆகுங்க. அப்போ தங்கள் விருப்பம் போல நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி விரதங்களை மேற்கொள்வார்களுங்க. நாக சதுர்த்தி அன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி அன்று நாக தேவதைகளுக்கு பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை பிரசாதமாக அணிந்து கொள்வார்களுங்க. அன்றைய தினம் 9 நாக தேவதைகளான அனந்தன், வாசுகி, ரிஷகாலன், அப்சகன்,
மகரிஷி அப்ஜன், சங்குபாலன், கார்கோடகன், குளிகன், பத்மன் ஆகியோர்களுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே புற்றுக்கு பால் ஊற்றி பூஜிப்பது மிக மிக நல்லதுங்க. அப்போ திருமண தடை, தீர்க்க சுமங்கலி பாக்கியம், வேலை கிடைப்பதில் தடை, எடுத்த செயல்களில் முடிவதில் உள்ள தடைகள் நீங்கள் இந்த நாளில் பெண்கள் விரதம் மேற்கொள்வார்களுங்க. அப்போ நாகபஞ்சமி நாளில் பெண்கள் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் புற்றுக்கு பால் தெளித்து விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து செம்பருத்தி மலர்கள் சூட்டி விளாம்பழம், கரும்பு நைவேத்தியமெல்லாம் செய்து 12 முறை பார்த்தீங்கன்னா விநாயகரை மனம் வந்து நீங்கள் வணங்கினீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்களை சந்திக்க மிக நல்ல நாள், விவசாய பணிகளை செய்ய மிக சிறந்த நாள், வாகனம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு மிக உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:06 மணி முதல் 6:17 மணி வரை, சிம்ம லக்கணம் 6:18 மணி முதல் 8:23 மணி வரை, கன்னி லக்கணம் 8:24 மணி முதல் 10:23 மணி வரை, துலாம் லக்கணம் 10:24 மணி முதல் 12:23 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:24 மணி முதல் 2:29 மணி வரை, தனுசு லக்கணம் 2:30 மணி முதல் 4:41 மணி வரை, மகர லக்கணம் 4:42 மணி முதல் 6:47 மணி வரை, கும்ப லக்கணம் 6:48 மணி முதல் 8:41 மணி வரை, மீன லக்கணம் 8:42 மணி முதல் 10:23 மணி வரை, மேச லக்கணம் 10:24 மணி முதல் 12:05 மணி வரை, ரிஷப லக்கணம் 12:06 மணி முதல் 1:59 மணி வரை, மிதுன லக்கணம் 2 மணி முதல் 4:01 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சித்தர்கள் நமக்கு ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நிச்சயம் உங்களுக்கு தீர்மானிக்க கூடுங்க. அதே போல் நம்மளுடைய சமுதாய மேம்பாடு, சமய மேம்பாடு, இது எல்லாமே இதில் அடங்கி இருக்குதுங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு தெரிந்து கொண்டு நல்லதா கெட்டதா என்று ஆராய வேண்டாமுங்க. நம்ம சித்தர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பகுத்தறிந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இந்த விஷயங்களை நீங்கள் இந்த விஷயங்களுக்கு இந்த ராசி நட்சத்திரங்கள், இந்த ஹோரைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் தடையின்றி வெற்றி பெற காண்பீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடியது தாங்க. அப்போ பலன் ஒரு நாளில் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து இருக்கணுங்க. நீங்கள் இந்த ஹோரை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் 6 மாதத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல ஹோரைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மாற்றங்கள் உண்டாகும் கண்டிப்பாக. நீங்கள் அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை கேட்குறீங்க, அதை செயல்படுத்துறீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்களையுமே நீங்கள் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் எப்பொழுதுமே ஹோரை அறிந்து செயல்படுங்க. சின்ன சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு கஷ்ட நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை,
இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இப்போ இந்த சூரிய ஹோரை சூரியனை ராஜக்கிரகம் என்று அழைப்பார்கள்ங்க. அப்போ அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறந்த விளங்கலாமுங்க. மேல் அதிகாரிகளை சந்தித்து பேசுறது, அரசு சார்ந்த முயற்சிகள் பண்ணுறது, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சூரிய ஹோரையில் பண்ணலாமுங்க. அதே போல் இந்த சூரிய ஹோரை நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரியனை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சூரியனை வழிபாடு செய்து பாருங்க. உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற நாளுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, புதன், சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் நற்பலன்களை அதிகமாக இன்றைய நாள் எதிர்பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மறையக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல வெளியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு காணப்படுதுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படும். சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருந்தால் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாள் நல்லது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய பணிகளில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதையெல்லாம் நீங்கள் எளிதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருவருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா சில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் மனைவியுடைய சில புரிதல்களை எல்லாம் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்படியுமே இன்றைய நாள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அது கல்வியிலையும் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறைகளில் இருந்தாலும் சரி, போட்டிகள்லையும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் அவர்களுடைய தன்மை மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பங்கு முதலீடு செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடைய இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சுபகாரியங்களில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயனற்ற செலவுகளால் உங்களுக்கு சேமிப்புகளும் இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் திட்டமிட்ட பணிகளில் கொஞ்சம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கம், அன்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எதிர்பாராத சில வரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது பேராசை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் 2 பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து 2 பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலையும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்திருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடும். அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணத்தின் மூலம் சில ஆதாயங்களை எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உறவுகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, நெருக்கம், இதெல்லாமே அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்கள பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தவறிய சில முக்கிய பொருட்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வியாபாரத்தில் சில அனுபவங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம், அதாவது புதிய ஒரு தொடக்கமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்களும் இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும்,
விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் இன்றைய நாள் எளிதாக வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய சிறிய திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த தேடல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு கஷ்டங்கள், அதாவது பிணக்குகள், இதெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும், அன்பு அதிகரிக்கக்கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னே சொல்லலாமுங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றலும் மன உறுதியும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படுவதால் எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. அதே போல் எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வெளிக்காட்டாமல் சாதாரணமான ஒரு மனிதர் போல் எளிமையாக இன்றைய நாள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் ஒரு தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிற்பகலுக்கு மேலே ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் அவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணலாம். மிக அற்புதமாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஒரு சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் இன்றைய நாள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் நீங்கள் வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதிலையும் கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் சூட்சமங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பொழுதுபோக்கு செயல்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுமுங்க. நண்பர்களுடைய சில அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சமூகம் சார்ந்த பணிகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும்,
அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் துரிதத்துடன் இருப்பீங்க. அதே போல் உங்களிடம் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க அமைப்புகள் தாங்க இருக்குது. தொழில் ரீதியான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் எடுப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முயற்சிகளில் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத பண உறவுடன் சில திடீர் செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தினருடன் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்த பணம் எல்லாம் இன்றைய நாள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் நல்ல வழக்கம் போல் நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் இனிமையாக பழகுவீங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளால் நற்பெயர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை எல்லாமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. நீங்கள் சிறிய வகையிலான சில கடன்களும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகம் சார்ந்த உணர்வுகளால் உங்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் வாக்குறுதிகள் அளிப்பதை இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பொறுமையும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அரசு தொடர்பான ஏதாவது ஒரு காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகளும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும்
6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆராய்ச்சி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப இடம், பொருள், மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. சுபகாரியங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்ப இன்றைய நாள் பொறுமையுடன் ஒரு சிலர் விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சக பணியாளர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்ப வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ தொழிலில் வேலையில உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா ஏற்றங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல இன்றைய நாள் உங்களுடைய நலனுக்கான பயன்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. மனநிலையில இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை, தருணங்களை எல்லாமே பிறகு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அனைத்து விதத்திலையுமே நீங்க இன்றைய நாள் செழிப்பாக இருப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நிதி ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவுலையும் சரி, எண்ணங்கள்லையும் சரி தைரியமான ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இதில் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதனாலதான் ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்கள் உடன் இருப்பவர்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பாகவும் சீராகவும் அமையக்கூடுங்க. மறைமுகமான திறமைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து இன்றைய நாள் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் மிக சிறப்பாக பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க.
உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை எல்லாம் சந்திச்சா கூட உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாகவும், சிந்தனைகளில் உங்களுக்கு முயற்சிகளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க. எதுலையுமே தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டுமுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். உறவினர்கள் வருகையால வீட்டில் கலகலப்பான ஒரு சூழல் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல தாயுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை உறவுகளில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் தருவாங்கங்க. இப்போ மாலையில நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவுல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்போ அதே போல நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்க தடாலடியான சில கோபங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நேர்மையான எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால உறவுகள்ல மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனநிலை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள்ல ஒரு சூழ்நிலைகள் படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஏதாவது போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடும். அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை, இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திடீர் வரவுகளால் சேமிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான பயணங்களில் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மேல்நிலை கல்விகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. தடங்கல்கள் ஏதாவது இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த தடங்கல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்ப தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா பணியாளர்களால சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்ததாங்க காணப்படும். அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்க வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்க பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பணத்தை நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவுல கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வாகனங்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில விரயங்களும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உறவுகளிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கல்வி பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. கால்நடை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க.
உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் அஷ்டமத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் கேதுவும் 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சவால்கள் நிறைந்து காணப்பட்டால் கூட அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த பயணங்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தனவரவு குறித்த சில சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை எல்லாம் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் இரக்கமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. தந்தையினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உறவினர்களிடம் பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதெல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் காணப்படும். பங்குதாரர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நற்பலன்களை கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை கொள்கையுடன் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாமுங்க. அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பணிகளை நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படுங்க. எதையுமே எளிதாக வெற்றி கொள்வீங்க, எளிதாக நடந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதையெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களிடம் ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான இனிமையாக இன்றைய நாள் நடந்து கொள்வீங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. சில சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். அந்த சண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். பக்குவமான ஒரு மனநிலை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்பட காண்பீங்க. அப்போ அந்யோன்யம் அன்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு தன்மை தாங்க இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. அப்போ சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதையுமே கடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருதுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், போட்டித் தேர்வுகளில் நல்லா கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, விளையாட்டுத் துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஏதாவது ஒரு பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று பண உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு பயணத்தால் இன்றைய நாள் நிதி நிலைமை ஏற்படும். ஆன்மீக விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் நண்பர்களுடைய சந்திப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கமிஷன் வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு கடையை ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கமிஷன் வகையில் அதெல்லாம் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய பயணங்களின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. சக ஊழியர்களால் உங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க.
எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புக்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றப்பொழிவில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் நேர்மறையான சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் உங்களுடைய செயல்கள் முடிப்பதை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில பணிகளை பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் புதிய இலக்குகளை எல்லாமே இன்றைய நாள் நிர்ணயம் செய்வீங்க. அடமான பொருட்களை மீட்பதற்குண்டான ஒரு சூழல் இன்றைய நாள் அமைய போகுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க. பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. உறவினர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க உங்களுக்கு. அப்போ உங்களிடம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உங்களுக்கு குறைவாகத்தாங்க கொஞ்சம் கிடைக்கும். இன்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாதுங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மையை ஏற்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி காணப்படுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது, லாபத்தை இல்லை. அதனால் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் எல்லாம் எழலாம். இருவருமே கொஞ்சம் அன்பாக பேசி உங்களுடைய தீர்வுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் உங்களுக்கு இரண்டும் கலந்து தாங்க காணப்படுது. அப்போ சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் உங்களுடைய அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விழிப்புடன் செயல்படுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களும் இன்றைய நாள் படிப்படியாக குறைய காண்பீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகக்கூடும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் எல்லாமே இருக்க வேண்டுங்க. தடையாக இருந்தவர்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தாமதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு விரைவில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது பார்த்தீங்கன்னா அதிக நம்பிக்கையுடன் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. வியாபார ரீதியான சில அறிமுகத்தால் நல்ல லாபங்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனை சார்ந்த வியாபாரத்தில் ஒரு புதுமையான சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதிற்கு பார்த்தீங்கன்னா இதமான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நவீனமான கருவிகள் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புத்திரர் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சிறந்த அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளில் இன்றைய நாள் எதையுமே எடுக்க வேண்டாம்னு தாங்க சொல்லுவேன். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சில பிடிவாதங்கள்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் அவங்கள இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் இருங்க. உங்களுடைய கையிருப்பு பொருட்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. வியாபார வழக்கம் போல் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஒரு ஆச்சரியங்கள் எல்லாமே காத்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க. தொழிலில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு உண்டான நட்பான ஒரு அணுகுமுறை இருப்பதால் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எளிதாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுமுங்க. அப்போ உங்கள் இருவரிடமே மனமகிழ்ச்சி ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். அதே போல் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக சிறப்பாக நகற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பிடிவாதம் பிடிச்சாலும் அவங்கள கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் நீங்கள் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாகவே பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை எல்லாம் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வழியில் சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பரம் சார்ந்த செலவுகளால் உங்களுக்கு சேமிப்புகள் இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது.
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான தடைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.